உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த நல்ல நாளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு பதிவை என்னுடைய பழைய சேனலில் போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா, சன் தொலைக்காட்சி முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான நடவடிக்கையை அடுத்த வருடம், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே சன் தொலைக்காட்சியுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. சன் தொலைக்காட்சி அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. சன் பிக்சர் அப்படின்னு இப்போ கலாநிதி மாறன் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு இல்லையா, எனக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட சண்டை எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் கலாநிதி மாறனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எச்சரிக்கை தான் அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறது. நமக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு யாருக்கும் எனக்கு வெறுப்பு கிடையாது. நான் யாரையும் எதிரியாகவும் பார்க்குறது கிடையாது. நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம். அது நடந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு புரியுது. நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நடந்திருக்கு. சொல்லும்போது யாருக்கும் புரியாது. அது நிறைய பேர் நான் ஏதோ கட்டுக்கதையாக சொல்கிறதோ நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் உண்மையை தான் பேசுகிறேன். உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அரசியல் வியூகங்கள் என்ன மாதிரி காய் நகர்த்தல் நடத்துகிறாங்க, என்ன மாதிரி சட்ட விஷயங்கள் நடக்குது, எந்தெந்த அரசியல் கட்சி என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் விழிப்புணர்வாக நான் முன்கூட்டியே சொல்கிறேன். அப்படி தான் சன் தொலைக்காட்சி அடுத்த வருடம் அநேகமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து அதிமுக தலைமையிலான ஒரு மிகப்பெரிய பாஜக, அதிமுக, அப்புறம் விஜய் இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக வச்சு கண்டிப்பாக திமுக தோத்துட்டாலே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சன் தொலைக்காட்சியை மொத்தமாக பேன் பண்ணுவாங்க அப்படின்னு. எதற்காக அப்படி சன் தொலைக்காட்சியை பேன் பண்ணணும், சன் பிக்சரை முடக்கணும்? கலாநிதி மாறன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க எப்படி இருந்தாலும் பாஜகவுக்கு ஆதரவாக தானே அவங்க செயல்படுறாங்க. என்னதான் திமுக இதில் இருந்தாலும், அவங்க குடும்பத்தில் இருந்தாலும், என்றைக்கு இந்த சொத்து தகராறுன்னு அவங்களுக்குள்ளே வந்ததோ, திமுகவுக்கும் அதாவது கலைஞர் குடும்பத்துக்கும் முரசொலி மாறன் அவர்கள் குடும்பத்துக்கும் சொத்து தகராறு அந்த அண்ணா அறிவாலயத்திலேருந்து எப்போ சன் தொலைக்காட்சியை விக்கெட் பண்ண சொன்னாங்களோ அதுலேருந்து ரெண்டு பேருமே எதிரிகளாக தான் இருக்கிறாங்க. பெயரளவில் தான் அவங்க ஏதோ கட்சியில் இருக்கிற மாதிரி இருக்காங்க, வேறு வழி இல்லை, அவங்களுக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது. இது அவங்களே ஒரு முறை வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு அதிமுக ஒன்று தான், திமுக ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அப்போவே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சூழ்நிலை சந்தர்ப்ப காரணமாக கூட இருக்க மாதிரி இருக்காங்க. ஒரு எம்பி சீட்லாம் தயாநிதி மாறனுக்கெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, நிற்க வச்சாங்க தேர்தலில், அந்த ஒரு இதில் இருக்காங்க. ஆனாலும் திமுகன்றது அவங்களால தான் ஜெயிச்சது. அதற்காக முரசொலி மாறன் அவர்கள் தான் மிகப்பெரிய பங்கை அளித்திருக்காரு. அதனால் கலைஞர் அவர்கள் என்ன தான் கட்சியில் இருந்தாலும் முரசொலி மாறன் அவர்கள் மூலமாக தான் அந்த கட்சியை மிகப்பெரிய அளவில் வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு பில்லர், அசைக்க முடியாத பில்லர் அவர் தான் இருந்தார் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. அதில் உண்மையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இவங்களை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அழகிரி அண்ணனுக்காக அந்த மாதிரி பல விஷயம் நடந்தது. ஸ்டாலின் அண்ணன் அழகிரி அண்ணன் போனதுக்கப்புறமா ஸ்டாலின் அண்ணன் கூப்பிட்டு அவங்கள கூட வச்சிருக்காருனாலும் ஒப்புக்கு தான் வச்சுருக்காரு. பெரிய அளவில் அவங்களுக்கு கட்சியில் எந்த ஒரு பதவியெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு பேருக்கு அவங்கள ஒரு குடும்பம் அப்படி வச்சுருக்காரு. சொந்த தங்கச்சியான கனிமொழி அக்காவையே அவர் ஓரங்கட்டி வச்சுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய மகள் செந்தாமரையையே உதயநிதிக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுன்றக்காக அவருடைய மருமகன் சபரீசனை எப்படி முரசொலி மாறன் அவர்கள் குடும்பத்தை கலைஞர் அவர்கள் பயன்படுத்தினாரோ அதே மாதிரி இப்போ சபரீசனையும் செந்தாமரையையும் ஸ்டாலின் என்ன பயன்படுத்துகிறாரு. ஸோ வேறு யாரும் போட்டிக்கு வந்துடக்கூடாதுன்னு எல்லாரையும் ஓரங்கட்டிட்டாரு. அவங்க இந்த மாதிரி இப்போ வேலையை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சன் தொலைக்காட்சி மட்டும் விட்டுருவாங்களா? இதில் என்ன அப்படி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் தொலைக்காட்சி எதுக்கு முடக்கணும்? அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு சில தகவல்களை தயாநிதி மாறனோ கலாநிதி மாறன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரஜினி சார் மூலமாகலாம் சொல்லி திமுகவுக்கு எதிராக நடக்கிறது. இப்போது துரைமுருகன் மேலே நடந்த ரெய்டு, இன்னும் பல்வேறு திமுக அமைச்சர்கள் மேலே ரெய்டு, இல்லை பல விஷயங்கள். ஏற்கனவே 2G வழக்கிலேயே தயாநிதி மாறன் தான் மாட்டி விட்டார் திமுகவை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயம்லாம் பெரிய சிக்கல் இருந்தது. இப்போ அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு மத்திய அரசாங்கம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணோன்னா, எடப்பாடி அவர்கள் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் கூடிய எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தொலைக்காட்சி மூலமாக மிகப்பெரிய வருவாயை ஈட்டுறதுக்கும் நிறைய திரைப்பட கலைஞர்களை தன்னுடைய பக்கம் ஈர்க்கிறதுக்காகவும் சில விஷயங்களை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, பாஜக இனிமேல் தமிழ் திரையுலகத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு எல்லா படங்களையும் பாஜக இனிமேல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரெட் ஜெயிண்ட் இனிமேல் ரிலீஸ் பண்ணாது. ஏற்கனவே சன் பிக்சர் பண்ணாங்க, அது ரெட் ஜெயிண்ட்டுக்கு கை மாறிச்சு. இனிமேல் பாஜக தான் திரைப்படங்கள் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்களை இனிமேல் பிஜேபி தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு முக்கியமான நபரை போடுவாங்க. நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். அதை செய்ய போகிறாங்க. அப்போது
தொலைக்காட்சி எல்லாத்தையும் வந்து திமுகவுடைய ராஜாங்கம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கைப்பற்றி அது எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் அதிமுக கொடுத்துட்றாங்க. அது விஷயம் எல்லாமே. மறுபடியும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் வந்தாருன்னா, அரசு தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, கேபிள் தொலைக்காட்சி, அந்த விஷயத்தை வந்து மிகப்பெரிய அளவில் மறுபடியும் குறைந்த விலைக்கு கொடுப்பார். இப்போ வந்து ஏற்கனவே 90 ரூபாய்க்கு ஏதோ இருந்தது, அப்புறம் 100 ரூபாய் ஆச்சு. இப்போ கேபிளோட ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இப்போ எல்இடி டிவி வச்சுருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து 300 ரூபா கிட்ட வரைக்கும் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 90 ரூபா, 100 ரூபாய், 70 ரூபா அந்த முதல்ல, அப்புறம் 90 ரூபாய், அப்புறம் 100 ரூபான்னு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்ததை இப்போ 300 ரூபாலாம் ஆக்கிட்டாங்க. இதை மறுபடியும் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக, அதிமுக அந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இந்த அரசு கேபிள் தொலைக்காட்சி அந்த விஷயத்தில் பெரிய அளவில் அவங்க பங்காற்றி அதை வந்து ரேட்லாம் குறைப்பாங்க. இது வாக்குறுதியாகவும் விரைவில் தேர்தல் அறிக்கையில் வரும். அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது வரும்போது அது ஒரு கண்ட்ரோல் எல்லாமே வந்து பெரிய அளவில் அப்போது சன் பிக்சரு, சன் டிவி இது எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க. ஏற்கனவே ஜீ தமிழ், அப்புறம் வந்து விஜய் தொலைக்காட்சி இதான் மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. சன் டிவியில் 1-2 சீரியல், இந்த கையல்ன்ற ஒரு சீரியல், ஆனந்தராகம், அந்த மாதிரி 1-2 சீரியல் பார்க்குறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பழைய சன் டிவி அது இல்லை. இப்போ வெறும் ரஜினிகாந்த்னு ஒரு நபரை நம்பி தான் இந்த சன் பிக்சரே ஓடுது. மற்ற படம் எதுவும் பெருசாக வந்து ஹிட் ஆகலை. ரஜினி சாரை வச்சு ஏதோ படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சன் டிவியில் கூட பாருங்கள், இப்போ இந்த பொங்கல் திருநாள் அன்று அது வந்து பொங்கல் அன்றைக்கும் சரி, மாட்டுப்பொங்கல், காணும்பொங்கல், எல்லா ஃபெஸ்டிவலும், தீபாவளி வந்தாலும் சரி, கிறிஸ்மஸ் வந்தாலும் சரி, பக்ரீத், ரம்ஜான் இது வந்தாலும் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் புது புது திரைப்படங்களை வந்து விஜய் தொலைக்காட்சி போடுறாங்க, ஜீ தமிழ் போடுறாங்க. ஆனால் வந்து சன் டிவியால் வந்து பெரிய அளவில் புதிய திரைப்படங்களை போட முடியல. 1-2 அவங்க பேனரில் எடுக்கக்கூடிய இது தான் அவங்க போடுறாங்க. மிச்சப்படி கலைஞர் தொலைக்காட்சி போடுறாங்க. ஸோ சன் தொலைக்காட்சி வந்து மிகப்பெரிய டம்மி ஆயிடுச்சு. அப்போ இதே நிலைமை நீடிச்சுட்டே போட்டால் சன் டிவி காலி தான். இப்போது எடப்பாடி அவர்கள் வந்தார், என்ன பண்ணுவார்னா, மோடிக்கிட்ட சொல்லி சன் பிக்சர் வந்து அவங்க வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க திமுகவுக்கு. அப்போது திமுகவை முடிக்கணுன்னா, இனிமேல் ஃபண்டிங் வந்து காலி பண்ணணுன்னா சன் பிக்சரையும் சன் டிவியும் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறங்க, அந்த முறைகேட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்காக பண்ணிவிடுங்க. அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் மேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு காரணம் ஒன்று சொல்லி நம்ம டம்மி பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல யார் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க இந்த தொலைக்காட்சி விஷயத்தில் தமிழ்நாட்டில் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஜெயா தொலைக்காட்சி இருக்குது, அது சசிகலா அம்மாவுடைய குடும்பத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் டம்மி பண்ணோம்ல, சசிகலா அம்மாவும் டம்மி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட. அப்போ டம்மி பண்ணோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் நியூஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதிமுகக்காக எடப்பாடி அவர்கள் தரப்பில் வந்து ஒரு சேனல் இருக்குது. அதையே அந்த நியூஸ் ஜேன்னு இருக்குல்ல, அந்த ஜேன்றது ஜெயலலிதா அம்மான்னு பேரை நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஜெயக்குமார் அண்ணன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த ஜேன்றதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் வெறும் நியூஸாக இருக்கிறத அப்படியே ஜே மூவிஸ் அப்படி மாற்றுவாங்க, அப்புறம் ஜே சினிமான்னு மாற்றுவாங்க, இல்லை ஜே காமெடின்னு மாற்றுவாங்க, ஜே மியூசிக் அப்படின்னு வைப்பாங்க, ஜே நியூஸ் அப்படின்றத ஏற்கனவே இருக்கிறத அப்படியே பல்வேறு பரிமாணங்களை ஜே காமெடி அது இதுன்னு பல்வேறு விஷயங்களாக மாற்றி அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க கைப்பற்றுவாங்க. அப்போது அவங்களுக்கு தான் வந்து எல்லா ரைட்ஸும் வரும். சன் தொலைக்காட்சியை ஒட்டுமொத்தமாக இந்த ஊழல் விஷயங்கள், முறைகேடு விஷயங்கள் எல்லாத்துலேயும் டம்மி ஆகிடுவாங்க. அப்போ லைசன்ஸை பிடிங்கிட்டாலே அந்த தொலைக்காட்சியை நடத்த முடியாது. இது நடக்காதுன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக நடக்கும். இதான பிளானில் அவங்க இருக்காங்க. திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறதை வந்து பாஜக பார்த்துப்பாங்க, தொலைக்காட்சி நடத்துகிறத அதிமுக பார்த்துப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அந்த விஷயங்கள்லாம் விரைவில் நடக்க தான் போகுது. நான் இதை அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். இன்னும் சொல்லிட்டா அந்த லெட்டர்லாம் நிறைய வெளியிட்டுடலாம், நிறைய கடிதங்கள், நிறைய அதுக்கான பல்வேறு மனுக்கள், அந்த விஷயம்லாம் இருக்குது. அதை வெளியிட்டால் அவங்களுக்கு வந்து சிக்கலாகிடும். அது கவர்மெண்ட்டோடைய டாக்குமெண்ட்ஸை வெளியிடக்கூடாதுன்ற அந்த சேஃப்டிக்காக நான் வெளியிடல. அதெல்லாம் அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வரும் தேவையில்லாமல். அதனால் அந்த விஷயங்களை நான் சொல்லாமல் இருக்கேனே தவிர, அது உங்களுக்கு போடாமல் இருக்கேன்னு காட்டாமல் இருக்கேனே தவிர, மற்றபடி நான் சொல்கிறது உண்மை தான். ஸோ விரைவில் வந்து அந்த விஷயம் நடக்க போகுது. ஸோ 2026க்கு அப்புறம் சன் தொலைக்காட்சியோ சன் பிக்சரோ இருக்காது, கலைஞர் டிவியும் இருக்காது, கலைஞர் தொலைக்காட்சியும் இருக்காதுன்றதை நீங்கள் 100% நம்பலாம். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.